அனைவருக்கும் வணக்கம். 2025-26 கல்வியாண்டிற்குரிய 8ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து 25 வினாக்கள். விடைகள் வீடியோவோட கடைசியில் இருக்குது. முதல் கேள்வி, திருச்சிக்கு அருகில் அள்ளூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகமும் அமைத்துள்ளவர்? இளங்குமரனார். திருச்சிக்கு அருகில் அள்ளூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகமும் அமைத்துள்ளவர் இளங்குமரனார். இரண்டாவது கேள்வி, தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸ் பயன்படுத்தினர்? தாவரங்களை. நமக்கு இதுக்கு ஆன்சரே தெரிலனா கூட மருத்துவத்திற்கு அந்த இடத்துல பாருங்கள் இத்து இருக்குது, அதை வச்சு அடுத்து தாதான் வரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம். தாவரங்களை. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸ் பயன்படுத்தினர்? தாவரங்களை. மூணாவது கேள்வி, நோய்கள் பெருக மனிதன் டேஸ் விட்டு விலகியதுதான் முதன்மை காரணமாகும்? இயற்கையை. நோய்கள் பெருக மனிதன் டேஸ் விட்டு விலகியதுதான் முதன்மை காரணமாகும்? இயற்கையை. நாலாவது கேள்வி, தமிழ் மொழியில் உள்ள மயங்கொலி எழுத்துகள் மொத்தம் எத்தனை? 8. தமிழ் மொழியில் உள்ள மயங்கொலி எழுத்துகள் மொத்தம் எத்தனை? 8. அந்த 3 நகரங்களும் 3 சுழினா 2 சுழினா தன்னகரம் லாவில் 3 லா அந்த ரா 2 இதெல்லாம் சேர்த்து 8 மயங்கொலி எழுத்துகள் இருக்குது. 5வது கேள்வி, வானம் 3 சுழினா என்பதன் பொருள்? வெடி. வானம் என்பதன் பொருள் வெடி. 6வது கேள்வி, வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி? அற்று அப்படிங்கிறது உவம உருபு. உவம உருபு வெளிப்படையாக வந்தால் உவமை அணி. ஆனால் இந்த திருக்குறளில் வந்திருக்கிறது எந்த அணி அப்படின்னா இல்பொருள் உவமை அணி. உவம உருபு வெளிப்படையாக வந்தால் உவமை அணி தான். ஆனால் அதை விட இல்லாத ஒரு பொருளை உவமையாக சொன்னதுனால இது இல்பொருள் உவமை அணி. அது என்ன இல்லாத ஒரு பொருள் அப்படின்னா பெற்றம் அப்படின்னா பசுன்னு அர்த்தம். புலியோட தோலை போத்திக்கிட்ட பசுங்கிறது ஒன்று இல்லை. அதனால் இது இல்பொருள் உவமை அணி. வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இல்பொருள் உவமை அணி. 7வது கேள்வி, புகழாலும் பழியாலும் அறியப்படுவது? நடுவு நிலைமை. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. 8வது கேள்வி, பயனில்லாத களர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள்? கல்லாதவர். பயனில்லாத களர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். 9வது கேள்வி, கடல் ஓடா என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி? பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணினா என்னென்னா உவமையை மட்டும் கூறிடுவாங்க, அதன் மூலிமா சொல்ல வர அர்த்தத்தை நாம் தான் புரிஞ்சுக்கணும். அதுதான் பிரிது மொழிதல் அணி. இதில் கடலில் ஓடுற கப்பல் நிலத்தில் ஓட முடியாது, நிலத்தில் ஓடுற தேர் கடலில் ஓட முடியாது அப்படிங்கிற மாதிரி, அதாவது தனக்கு பொருத்தம் இல்லாத ஒரு இடத்துல யாரும் வெற்றி பெற இயலாது அப்படிங்கிற அர்த்தத்தை இன்டைரக்டாக சொல்லுது. அதனால் இந்த குறளில் வந்திருக்கிற அணி பிரிது மொழிதல் அணி. கடல் ஓடா என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. 10வது கேள்வி, நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும்? இகழ்வாரை. நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும்? இகழ்வாரை. 11வது கேள்வி, மறைபொருளை காத்தல் டேஸ் எனப்படும்? நிறை. மறைபொருளை காத்தல் டேஸ் எனப்படும்? நிறை. 12வது கேள்வி, வினைமுற்று டேஸ் வகைப்படும்? 2. என்ன வகை அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்னு 2 வகை.
வினைமுற்று டேஸ் வகைப்படும். 2. 13வது கேள்வி, எழுதுமின் என்பதன் பொருள். எழுதுங்கள். எழுதுமின் என்பதன் பொருள் எழுதுங்கள். 14வது கேள்வி, விதித்தல் பொருளில் வரும் வியங்கோள் வினைமுற்று டேஸ் இடத்தில் வராது. தன்மை. இடங்கள் 3 இடங்கள் இருக்குது. தன்மை, முன்னிலை, படர்க்கை. நம்மளை பற்றி பேசுகிறது தன்மை, முன்னாடி இருக்கவங்களை பற்றி பேசுகிறது முன்னிலை, 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லாத யாரையோ ஒருத்தரை பற்றி பேசுகிறது படர்க்கை. இப்படி இடங்கள் 3. இதில் விதித்தல் பொருளில் வரும் வியங்கோள் வினைமுற்று டேஸ் இடத்தில் வராது. தன்மை இடத்தில் வராது. 15வது கேள்வி, செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ள வியங்கோள் வினைமுற்று விகுதி. வியங்கோள் வினைமுற்றுக்குன்னு விகுதிகள் இருக்குது. அதில் செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ள வியங்கோள் வினைமுற்று விகுதி அப்படின்னா இதுக்கான ஆன்சர் இயர். ஆக்சுவலாக வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் 4. கா, இய, இயர், அல் 4 இருக்குது. இந்த 4ல் இயரும் அல்லும் செய்யுள் வழக்கில் மட்டும்தான் இருக்குது. காவும் ஈயவும் மட்டும்தான் நடைமுறையில் இருக்குது. வாழ்க, வாழிய அப்படின்னு நடைமுறையில் இருக்குது. செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ள வியங்கோள் வினைமுற்று விகுதி இயர். 16வது கேள்வி, மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று. மேய்ந்தது. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று மேய்ந்தது. 17வது கேள்வி, பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று. படித்தான். பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று. காலங்கள் 3ங்கிறது தெரியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதில் எது இறந்த கால வினைமுற்று அப்படின்னா படித்தான். 18வது கேள்வி, பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல். ஓடு. ஏவல் அப்படிங்கிறது கட்டளையிடுற மாதிரி, செய்ய சொல்கிறது. இதில் பார்த்திங்கன்னா செல்க அப்படிங்கிறது கூட ஏவல் மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் அதில் காங்கிற வியங்கோள் வினைமுற்று விகுதி இருக்குது. அதனால் அது ஏவல் வினைமுற்று கிடையாது. ஓடு அப்படிங்கிறது தான் ஏவல் வினைமுற்று சொல். பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் ஓடு. 19வது கேள்வி, ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டேஸ் வரும். அரைப்புள்ளி. ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டேஸ் வரும். அரைப்புள்ளி. 20வது கேள்வி, பொறுத்துக. இந்த சைடு இருக்கிறது இயற்கை ஓவியம், இயற்கை இன்பக்களம், இயற்கை தவம், இயற்கை அன்பு. இந்த பக்கம் பெரிய புராணம், சிந்தாமணி, 10 பாட்டு, கலித்தொகை. இப்போ இதுக்கான ஆன்சர் அப்படியே நேரடியாக நான் படிக்கிறேன். அது அப்படியே இதில் எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா டி ஆப்ஷனில் இருக்கிறது தான் இதுக்கான சரியான பதில். இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். 21வது கேள்வி, சுந்தரர் பாடிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளுள் டேஸ் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன. ஏழாம். சுந்தரர் பாடிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளுள் டேஸ் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன. 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன. 22வது கேள்வி, தேவார பாடல்களை தொகுத்தவர். நம்பியாண்டார் நம்பி. தேவார பாடல்களை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. மீதி இருக்க 3 பேரும் தேவார பாடல்களை பாடியவர்கள். மூவர் தேவாரம்னே சொல்லுவாங்க. அந்த 3 பேர் இவங்க தான்.
திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இந்த 3 பேரும் பாடல்களை பாடினாங்க. அந்த பாடல்களை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. 23வது கேள்வி, 7 நரம்புகளை கொண்டது. வீணை. 7 நரம்புகளை கொண்டது வீணை. பேரியாழ் அப்படிங்கிறது 21 நரம்புகளை கொண்டது. மகரையாழ் 19, சகோடையாழ் 14. இதையும் கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. 24வது கேள்வி, முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும். எச்சம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும். எச்சம். எச்சம் 2 வகைப்படும். பெயரெச்சம், வினையெச்சம் அப்படின்னு 2 வகை இருக்குது. 25வது கேள்வி, கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் டேஸ். பார்த்த. இதில் இந்த பெயரெச்சம் வினையெச்சம்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது, இப்போ பார்த்த அப்படின்னா தாவை பிரித்தோம்னா இத்து கூட்டல் ஆன்னு பிரிக்கலாம். அந்த ஆ பெயரெச்ச விகுதி. நீங்கள் இப்படி கண்டுபிடிக்கிறத விட, ஆணு இருக்குது அது பெயரெச்சம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறத விட, பெயரெச்சம் வினையெச்சம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, பெயரை கொண்டு முடியும் சொல் பெயரெச்சம். அதாவது பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம், வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். இப்போ பார்த்த அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு பெயர் சொல் மட்டும்தான் வர முடியும், வினைச்சொல் வராது. பார்த்த படம், பார்த்த ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொற்களை மட்டும்தான் கொண்டு அதை முடிக்க முடியும். இதே எழுதி முடித்தான், படித்து முடித்தான், வந்து சென்றான், அந்த அடுத்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வினைமுற்றுகள் தான் வருது. அப்போ இந்த மாதிரி அந்த வார்த்தைகளை முழுமைப்படுத்தி நீங்கள் கண்டுபிடிங்க, வெறும் விகுதியை வச்சு கண்டுபிடிக்காமல். அப்போ தான் தப்பு வராது. கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் பார்த்த. நன்றி.